ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எவர் பவுண்டு கேக் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க இப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 3 கப்பு மைதா மாவு, 7 முட்டை, ஒரு 1.5 கப்பு வெண்ணெய், 2 கப்பு சுகர், 1.5 கப்பு தயிர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நாம் இன்றைக்கி 8 இன்ச்சு கேக் நம்ம 3 லேயர் செய்ய போகிறோம். நம்மளோட எக் ஒயிட்டை மட்டும் தனியாக எடுத்து நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். கண்டிப்பாக எக்ஸு, பட்டர், அப்புறம் பட்டர் மில்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். எக் யோக் நம்ம 1 by 1 நம்ம நல்லா ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து நாம் ஒரு 2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்ககிட்ட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இல்லைன்னா 1 டீஸ்பூன் நம்ம ஏலக்காய் பொடி கூட நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நாம் பட்டரை நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். பட்டரும் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த பட்டர் கூட நம்ம எக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சிது. இனி நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா நாம் கொஞ்சம் ஃப்ளோர், அதுக்கப்புறமாட்டு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட் எல்லாம் சேர்த்து நம்ம சலிச்சு வச்சுக்க போகிறோம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் மில்க்கும் சேர்த்து நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிடணும். பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிது. இப்போ இந்த பேட்டரை பார்த்தீங்கன்னா நம்ம 3 8 இன்ச் பேனில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நம்ம நல்லா ஃபில் பண்ணி வச்சுருக்கிறோம். இனி நாம் ஓவனில் 360 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே, நம்மளோட பவுண்ட் கேக் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிது. ரொம்ப மாய்ஸ்டாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்குது. நான் இந்த கேக்கை வச்சு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேபி ஷவருக்கு நான் கேக் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். அது எப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.